வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் பவுல்ட் ஆடியோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு நெக் பேண்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதற்கு ZCharge இந்த பேர் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பவுல்ட் ஆடியோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லேயுமே மைக்ரோ ஊஃபர் பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம கேட்கும்போது, பாட்டு கேட்கும்போது பேஸ் கொஞ்சம் தனித்துவமாக இருக்குது. இதை தவிர்த்து இந்த நெக் பேண்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய பட்ஜெட் ரேட், அப்புறம் ப்ரீமியம் பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி தான், மணி ஏர்னிங் சீரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான், புதிய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது பாக்ஸை பிரிக்கிறேன். ஏ கன்சியூமராக நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் பாக்ஸில் வருதுங்கிறத கவனிச்சுட்டு தான் நீங்கள் பொருள் வாங்கணும். அதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் நான் பண்ணுறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நெக் பேண்ட் இருக்குது. நெக் பேண்டு வெளியெடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது. அதாவது பேட்ரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. ப்ளேபேக் டைம் அதிகமாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னொரு கவர் இருக்குது. அதை பிரிக்கும்போது 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள், அப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நெக் பேண்டை பார்க்கும்போது யூனிக்காக எதுவுமே தெரியலை. அதாவது போட்டை பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் யூனிக்காக சில கலர் கோடிங்கெல்லாம், ஒயருக்கு தனியாக ஒரு கலர் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வரை டிசைன்ஸ் எல்லாமே தனித்தனியாக இதை காமிப்பாங்க. இவங்க இந்த வாட்டி டிசைன்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பாட்டு கேட்குறது நல்லா இருக்கணும், அந்த இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் போகட்டும். அதாவது அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அந்த நெக் பேண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க, தரமாக இருக்குது. அதே மாதிரி நெக் பேண்டோட ஹெட்டு, அதாவது இயர்பீஸ் வர ஏரியா இங்கே பாருங்கள். அதாவது டிப்கம் மேல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அலாயில் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான அலாயில் மேக்னெட்டிக் டைப் நெக் பேண்ட் தான் இது. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதோட ஒயரோட குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஸ்டாண்டர்டில் அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிமோட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணுறது, வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, மைக் பக்கத்தில் தந்திருக்காங்க. சிம்பிளாக தந்திருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. அதாவது ரைட் சைடில் நீங்கள் ஈஸியாக தொட்டு இயக்கிறதுக்கு, வரக்கூடிய ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக பட்டன் தந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இதில். இனி டெக்னாலஜிக்குள்ளாடி போயிடலாம். டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் உங்களுக்கு 14.2 mm டிரைவர் தந்திருக்காங்க. கூடவே மைக்ரோ ஊஃபரும் வரனால இது பார்த்திங்கன்னா ஒரு இணை பிரியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் உங்களால் பாட்டை ரசிக்க முடியும். அதாவது உச்சகட்ட லெவலுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். பேஸ் அங்கங்கே இருந்து அடிக்கும். அதே நேரத்தில் சாஃப்ட்னஸ் உணரும் போது அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் கேட்கும்போது தான் அதை உங்களால் உணர முடியும். அது வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மைக்கு, எங்கெங்கே திரும்புகிற இடம்லாம் மைக்கு, அதாவது குவாட் மைக் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கும். உங்கள் நண்பர் ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு, நீங்கள் எப்படி பேசினாலும் கேட்கும். அதாவது அங்கங்கே மைக் இருக்குது. இந்த மைக்கோட வேலை ஆடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான், அந்த வாய்ஸ் சிக்னலை. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் சவுண்டு வரும், வண்டி போகிறது, மார்க்கெட்டில் இது 10 ரூபா, அது 4 ரூபா, கத்தரிக்காய், வெண்டைக்காய் அப்படியெல்லாம் சத்தம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதுவும் சேர்த்து தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகும். அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஎன்சி சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இது சிப்பு ப்ளஸ் டெக்னாலஜி. அதாவது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா சிப்பு இருக்கும். இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதை என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, மைக்கிலேருந்து வரக்கூடிய வாய்ஸ் சிக்னலை மட்டும்தான் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே அது தள்ளிடும். அந்த வாய்ஸ் சிக்னலை மட்டும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ஸ் சிக்னலை மட்டும் எடுத்து கொடுக்கும்போது உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் அதில் போகும் உங்கள் நண்பருக்கு.
பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஹார்ன் சவுண்ட் எதுவுமே மேக்ஸிமம் அது வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ரேட் நெக் பேண்டில் இதெல்லாம் கொடுக்குறது பெரிய விஷயம். அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 5.2 இதில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் IPX5 ரேட்டிங் இருக்குது. 5 ரேட்டிங்னா இப்போ ஜிம்லலாம் நீங்கள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கனாலும் வேர்வை இருக்கும். ஸோ அதனால நெக் பேண்டுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இப்படி சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ENC சிப்பு இப்படியெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கும்போது 1199 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி ஆஃபர் இருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ரேட் படி பார்க்கும்போது டெக்னாலஜியை வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. கால் கிளாரிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டேன். பாட்டு கேட்குறதுக்கு சொன்னேன்ல தனித்துவமாக இருக்குது. ஏன்னா போட்டை விடவும் நல்லாயிருக்கு. மைக்ரோஃபோர் அது மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோர் டிரைவர். இவங்க டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். சின்ன சின்ன ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மாற்றியிருப்பாங்க. அல்காரிதம் ப்ளஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஒவ்வொரு ஆடியோ டிவைஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஒவ்வொரு டெக்னிக்கை வந்து கையாளுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யுனிக்கான ஒரு பேர் போன பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யுனிக்கான விஷயங்கள் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்முலா வந்து மற்ற பிராண்டில் அது மிஸ் ஆகும். அது கரெக்டாக எந்த பிராண்டாலையும் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்கல் கேண்டினா அவங்களுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே கிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு இருக்கும். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓவரலாக பார்க்கும்போது நீங்கள் வாங்குறது இது வந்து ஒருத்து தான், நல்லாயிருக்கு பாட்டு கேட்குறதுக்கு. பேட்டரி பேக்கப்பும் நல்லா கொடுக்கும். ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன் முன்னாடி வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, இதற்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு. டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்காததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வருது. ஸோ உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் உழைக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஆனால் பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கும். மற்றபடி மீது எல்லா விஷயமே சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து சர்டிஃபிகேஷனே கொடுக்கலன்னு வச்சுப்போம், தயவு செய்து வாங்காதீங்க. ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன், எடுக்கும்போது பிரச்சனை ஆகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் நான் வந்து பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நேர்மையாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹிடனாக சில விஷயங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டபுள் ஆர் சிங்கிள். டபுள்னால் உங்களுக்கு A1 குவாலிட்டின்னு வச்சுப்போம், சிங்கிள்னாலும் நீங்கள் வாங்கலாம். சர்டிஃபிகேஷனை கொடுக்கலன்னா ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேட்ஜெட் என்ன மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்லாம் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் கேட்குற விஷயத்தை நான் எடுத்து பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங்.